வெல்கம் டு விஜய்ஸ் உலகம். இன்றைக்கி தஞ்சாவூர் ஸ்பெஷல் கலை வண்ணத்தை பற்றின ஒரு முழு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். யாரெல்லாம் தஞ்சாவூர்லேருந்து பார்க்குறீங்கன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் உலகம். இந்தியாவின் சிறந்த கைவினைப் பொருட்களில் முதலிடம் பிடிச்ச தஞ்சாவூர் தட்டை பற்றின விளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் தட்டு 2007 புவிசார் குறியீடு பெற்றது. தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் காலத்தில் தான் இந்த தட்டு முதல்ல வடிவமைக்கப்பட்டது. இந்த தட்டை பற்றின இந்த தட்டு எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம பூம்புகார் கலைக்கூடத்துக்கு போனோம். அங்கே திரு மேலாளர் பழனிவேல் அவர்கள் இந்த தட்டு எப்படி செய்கிறாங்கன்னு அங்குள்ள கைவினை கலைஞர்களோட சேர்ந்து ஐயா அழகாக விளக்குவார். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த கலைத்தட்டு எப்படி உருவாகுதுன்னு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாடு கைத்தொழில் வளர்ச்சி கழகம் பூம்புகார் கலைத்தட்டு உற்பத்தி நிலையம் தஞ்சாவூர். என் பேர் பழனிவேல், மேலாளர். இந்த பிராஸ் கலைத்தட்டு நாங்கள் சுமார் 5 இன்ச்சு சைஸ்லேருந்து 36 இன்ச்சு வரையும் செஞ்சிட்ருக்கோம். இந்த 5 இன்ச்சு இந்த பிராஸ் சர்க்கிள் இந்த கிழமை தான் வாங்குது. இது இந்த கலைத்தட்டு 18ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூரில் அறிமுகப்படுத்தப்பட்டு போரில் வெற்றி அரசர்கள்லாம் பரிசு பொருளாகவும் போரில் வெற்றி அடைஞ்சால் அதுக்காகவும் கொடுக்கறதுக்காக கொடுத்தாங்க. அது அப்போ ரொம்ப குறுகிய அளவில் கடவுளின் உருவங்களை மட்டும் போட்டு அப்போ செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாளடைவில் அது அந்த தொழிலை விரிவாக்கம் பூம்புகார் இதில் தலையிட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே கற்றுக்கலாம், ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கிறத யார் வேணாலும் கற்றுக்கலாம், இதை செய்யலாம் அப்படின்னு தொழில் வளர்ச்சி அடைஞ்ச ஆரம்பிச்சுது. இந்த தஞ்சாவூர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த கலைத்தட்டை வளர்த்தாங்க. இப்போ 2 வருஷம் பயிற்சி, 1 வருஷம் பயிற்சி சூழ்நிலைக்கு சொன்ன மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த பயிற்சியை எடுத்தவங்க திருப்பி இதை ஒரு ஆர்டிஸ்டானா அவங்க எங்கே வேணாலும் வேலை செய்வாங்க, வெளியில் போய் வேணாலும் வேலை பார்க்கலாம். இந்த இதில் இப்போ அது அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த காலத்தில் கடவுள் உருவங்களை மட்டும் போட்டுக்கிட்டு குறுகிய அளவில் செஞ்சுட்டு இப்போ பெரிய அளவில், அதாவது கம்பெனி லோகோஸு, தலைவரின் உருவங்கள், ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டு, உதாரணம் இப்போ செஸ் ஒலிம்பியாட்டுக்கு, செம்மொழி மாநாடு, இப்படி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸோ அந்த லோகோவை போட்டு செய்கிறோம். இது இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் பேரளவில் ஏற்றுமதி ஆகுது. இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இதில் பயன்படுத்தப்படுற வெள்ளி பியூர் 99.9 பியூர் வெள்ளி தான். நம்ம பாக்கி ஆபரணங்கள் செய்கிற வெள்ளி இப்போ பியூர் இல்லை, இதில் பியூரான வெள்ளி பயன்படுத்தும். தூய வெள்ளியில் செய்யப்படுறதுல விலை குறைவான ஒரு பொருள் கிடைக்கிறது, அது ஆர்ட் பிளேட். சுமார் ஒரு 500 ரூபாயிலேருந்து ஆர்ட் பிளேட் கிடைக்கும். அதில் இருக்கிற ஒன்று அது நமக்கு ஒரு சொத்து தான் அது. ஏன்னா அது வெள்ளி உங்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் அது வேல்யூ குறையப்படுறது. அதில் இருக்கிறது பியூர் சில்வர். இதில் அதே மாதிரி பிராஸு, நம்ம எதாவது இந்த 50 பூதங்கள்னு சொல்கிற மாதிரி இது 3 மெட்டல், பித்தளை, செம்பு, வெள்ளி, முக்கியமான 3 உலோகங்கள் கலந்து தெய்வ உருவங்கள் செய்யும் போது அதுக்கு தெய்வ சக்தி வந்துடுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இது சிறப்பாக இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் சிறப்பாக போயிடுது. சொல்கிறேன். பேர் ஆர் தனபால். இவர் மூத்த கைவினைஞர். இவங்க பரம்பரையாக இந்த கலைத்தட்டு தொழிலை இவங்க தாத்தா, இவங்க அப்பா இப்படி பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க இதில் இந்த கலைத்தட்டில் வாட்டுமானங்கிற பிரிவை இவர் வேலை செய்வார். வாட்டுமானம் இந்த இங்கிலீஷில் சொன்ன ஷேப்பிங்கிற பிரிவை, இந்த ரவுண்டாக இருக்கிற இந்த கலைத்தட்டை எங்கள் கலைத்தட்டுக்கு எங்களுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கிறது இவருடைய வேலை. பார்க்கணுமா? தூங்கணும். பிளெயினாக இருக்க தட்டை அந்த ஷேப் பண்ணி நடத்திட்டு ஓகே. பின்னாடி அந்த ப்ரொஜெக்ஷன் இன்னொன்று காமிக்கவா? அது நாளைக்கும் போடுங்க. இது வித்தியாசப்படுமா சார்? இந்த ரவுண்ட் ஷேப் அந்த சைஸுக்கு இவ்வளவுதான். 10 இன்ச்சுனா அதே மாதிரி 10 இன்ச்சு வேற சைஸ், வேற டை மாத்தினா வேற அளவு. இது 6 இன்ச்சு, 7 இன்ச்சு, 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, 12 இன்ச்சு எல்லாம் வரிசையாக இருக்குது. எல்லா டையும் இந்த டைக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளேட் பண்ணலாம். ஆமாம், என்ன நமக்கு தட்டு செய்யணுமோ அதுக்கு இந்த டையை அதில் மாட்டிக்கலாம். ஓகே சார்.
அடுத்தது போகும் அங்கே. ப்ரெஸ்ஸிங் மிஷின்லேருந்து வெளியில் வந்த தட்டை இந்த கைவினை கலைஞர் ஓரங்களை மடித்து அழகாக உருட்டி சமன்படுத்தி செய்கிறார் பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புமே கையால் செய்கிறதுனால தான் இந்த தட்டு கலைநய மிக்கதாக உறுதித்தன்மையோடு இருக்குது. அடுத்த ஸ்டெப்பாக இதை ஒரு கடைசல் மிஷினில் பொருத்தி மேல்பரப்பை சமன்படுத்தி மெருகேற்றும் வேலையை இந்த கலைஞர் செய்கிறாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் கையாலேயே செய்கிறாங்க பாருங்கள். நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த கலைஞர்கள்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அழகாக நம்மளுக்கு செஞ்சு காமிச்சாங்க. அப்புறம் திரு பழனிவேல் ஐயா அவர்களும் விளக்கமாக இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கலைநயமிக்க தட்டை நம்ம ஒவ்வொருத்தரும் வாங்கி திருமண நிகழ்ச்சிகளுக்கு பரிசளிக்கவும், ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தும்போது அதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்தணும்னு வச்சிங்களேன். இந்த கலையும் அழிஞ்சு போகாது. இந்த கலைஞர்களுக்கும் ஒரு வாழ்வு கொடுத்த திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து 500 ரூபாயிலேருந்து ரொம்ப தரமானதாக, அதே மாதிரி வெள்ளியில் பியூர் வெளியில் செஞ்ச இந்த தட்டை நம்ம யாருக்காவது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தோம்னாலும் ஒரு மனநிறைவு கொடுக்கும். இது வந்து காலத்துக்கும் அழியாத ஒரு நல்ல கலைநயம் மிக்க ஒரு பொக்கிஷம் அந்த பொருள். அதனால் நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்க பழகுங்க. வெள்ளி பாராக இருக்கிறத மெல்லிஸ் தகடாக பிடிக்க போகிறோம் அந்த மிஷின். இது அழகாக நிறைவேற்றப்பட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இது மேலே அந்த வெள்ளி செம்பில் செஞ்ச இதை வந்து பொறுத்துற வேலையை அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இது உருவாகும். சரி இதுதான் இதுங்களா? ஆமாம், இதுதான் சார் லைட் சைடு வச்சு மேக்ஸிமம் 15 வைக்கணும். 15 வைக்கணும். தேவையான அடுத்த வரும்போது வச்சுக்கலாம். எல்லாருமே இருக்குது. இந்த அச்சு தான் அந்த இதில் மண்ணில் ரைட் சைடு மண்ணில் வச்சு தான் ஊற்றணும். என்னென்ன வேணுமோ அதை மண்ணில் வச்சு ஊற்றணும். அச்சு 2 இது வந்து ஈயத்தில் செய்கிறீங்களா சார்? இது ப்ரெஸ்ஸியம். அந்த ப்ரெஸ்ஸியில் எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்து மாரி இருக்கும். இது வந்து உருக்கி அதில் உருக்கணும். தண்ணி மாரி ஊற்றினோன்னா ஆமாம். என்ன ஸ்டேஜ் இது? இது வந்து என்ன ஸ்டேஜ் சொல்லுங்க? தாங்கிறதுன்னு சொல்லுவோம். தகடு தாங்கிறதுன்னு சொல்லுவோம். தகடு இம்போசிங் அப்படியே இருக்கிறது அப்படியே எடுத்துருவோம். எம்போசிங் இது பல்லச்சு, இது அது மேய்ச்சி. இது இதில் வந்து தாங்கி எடுத்தோம்னா அது தாங்க. சார் வந்துட்டார். இவர் வந்து இப்போ செய்யறது வந்து டையின்னு சொல்லுங்க. நம்ம உருவங்களை டை பிளேட்டர்லேருந்து இஎச்சியில் எடுத்துக்கிட்டு அந்த உருவங்களை எடுக்கிறது ஒரு வேலை செய்கிறாங்க. இவர் பேர் கோவிந்தன். இவர் வந்து பரம்பரையாக இவங்க வீட்டில் யாரும் செய்யலை. இவர் ஆர்வத்தில் ஒரு குருநாதர் வேலையை கற்றுக்கிட்டு இந்த வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் செய்கிறது இந்த டைங்கிற வேலைங்க. அந்த உருவம் வந்து இவர் அச்சு மூலமாக எடுக்கிறாரு. அடித்து அந்த இம்ப்ரெஷன் எடுக்கிறார்.
இது வந்து இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் டெல்லியில் அதோட லோகோ. ஜவஹர்லால் நேரு அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது அதான் அர்த்தம். ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அரசு லோகோ. இது வந்து நாங்கள் முன்னாள் இராணுவத்தினர் துறைக்காக பெஸ்ட் கலெக்டர் நிறைய அவார்டு கலெக்டருக்கு கொடுக்குற அவார்டு. ஆமாம், அந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்குதுங்க. முன்னாள் இராணுவத்தினர் துறை வந்து அந்த கொடிநாள் நிதி நிறையா வசூல் பண்ணுற கலெக்டருக்கு பெஸ்ட்டாக ஒரு 22 கலெக்டருக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதை ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதை நாங்கள் செய்வோம். கட் பண்ணிடுவோம். அந்த ரவுண்டை அந்த ஷேப் வரதுக்காக. இது ஒரே அந்த 15 ஷீட்டும் ஒரே அச்சு 18 இருக்கு. 18 அப்படியே ஒரே ஷீட்டாக ஒரே ஷீட்டாக அதான் அந்த அச்சு இந்த ஒரு 18 ஓ அச்சு இருக்குது. 18 வச்சுருக்கேன். அதான் 18 அச்சுல 18 தகடு. 18 தகடு இருக்குது. 18 பிளேட்டில் போட்டு. இவர் பேர் ஆர் தட்சிணாமூர்த்திங்க. இப்போ வந்து அந்த தகடு தாங்கி அந்த தகடை வேக்ஸ் ஃபில் பண்ணுறாரு. ஆமாம், அரக்கு ஃபில் பண்ணிட்டு எம்போஸு தெரியறதுக்காகவும் அது நெசில் போயிடாமல் இருக்கிறதுக்காகவும் பிளேட்டில் வந்து பதியறதுக்காகவும் இதில் உள்ள கிரிப்பில் தான் இந்த பிளேட் இவர் வந்து இந்த பதிய வைத்தல் வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. சந்திரசேகர் இந்த வீட்லேயும் இவர் தான் முதல் தலைமுறையாக அந்த வேலையை செய்கிறார். அந்த தகுட இதில் பதிய வைக்கிறோம். அது என்ன கம்முங்களா? அது கம்மு தான். மற்றபடி ஆணியெல்லாம் அடிக்கிறது இல்லை. ஆணியெல்லாம் அடிக்கிறது நம்ம ஃபீல்டில் அடிக்கும் போது மட்டும் தான் ஆணி அடிக்கும். லைஃப் எப்படி இருக்குது? அந்த கம்மு லைஃப் ஒன்றும் இதாகாது, ஒன்றும் கலட்டிட்டு வராதுங்க. அதுக்காக தான் இந்த காடி மாதிரி வெட்டியிருக்காங்கல்ல, இதில் போய் அது லாக் ஆகிடும். இதுதான் அதில் உள்ள சிறப்பு. இந்த கம்முலெல்லாம் நிற்கிதுன்னு சொல்ல முடியாது. இந்த காடி மாதிரி இதை வெட்டியிருப்பாங்க, அதில் போய் இது லாக் ஆகிடும். தகுடு போய் அது சீட்டிங் ஆகிடும்.
4-5 பேர் செய்வாங்க. அவர் பேர் எம் தியாகராஜங்க. இவங்க பரம்பரையாக அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2-3 தலைமுறையாக அந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது என்ன இது பண்ணுறது சார்? இதுதான் அந்த பதிய வைத்தல். இது வந்து ஜிகினா போடுறது. இப்போ ஜிகினா போடுறது. இது அழகாக குமிழ் மாதிரி அதை தயார் பண்ணி ஒரு பிளைன் சீட்டை குமிழ் மாதிரி தயார் பண்ணி அதை அப்படியே ஒன்று பொத்து ஒன்று குளிச்சு காமிங்க. ஒன்று பொக்குறீங்க, அப்படியே குளிக்கிறீங்க, அப்புறமா இதில் எடுத்து வச்சுருங்க. சுத்தியில் பின்னாடி கிடக்கு. என்ன வேணும்? இவர் பேர் எம் நடராஜங்க. இவங்க பாரம்பரியமாக அந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இவர் செய்ய போகிற வேலை வந்து மெருகிடுதல், பாலிஷுங்கிறது. இதில் வந்து நாங்கள் வந்து பாலிஷ் பண்ணும்போது எந்த விதமான கெமிக்கலையும் கலக்கிறது இல்லைங்க. புளி முன்னாடி கறித்தூளை போட்டு வாஷ் பண்ணுவோம். அடுத்தது புளி, பூந்தி கொட்டை இந்த மாதிரி போட்டு இதை வாஷ் பண்ண நார் ப்ரெஸ்ஸு, கம்பி ப்ரெஸ்ஸாக தான் வாஷ் பண்ணுறாரு. எந்த கெமிக்கலையும் வேறு மெஷினரிஸை பயன்படுத்தும். இது கெமிக்கலில் எதுவும் அந்த இதெல்லாம் கிடையாது, ஒன்லி இது நேச்சுரல். அதனால் யார் வேணாலும் யூஸ் பண்ணுறது கையால் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கெமிக்கல் எங்கள் வீட்லேயும் நான் வாங்கியிருக்கேன், கருப்பாக போயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணி அவ்வளோதான். இது புளியும் பூந்திக்கொட்டையும் புளியை போட்டு நல்லா எலுமிச்சம்பழத்தை போட்டு தேய்ச்சிட்டு பண்ணலாம். இல்லை புளியை போட்டு நல்லா ஊற வச்சுருந்தோங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு சொல்லுங்கன்னா சரியாக. இந்த பூந்தி கொட்டை உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட சீயக்காய் ஷாம்பு எல்லாம் போட்டுருந்தாலே போதுமானதா. இப்போ இந்த பிளேட்டு வந்து நம்ம இது பண்ணிடுறோம். எகைன் பாலிஷ் எவ்வளோ நேரம் தேவைப்படும்? இப்போ வீட்டுக்கு நல்லா கவர் பண்ணி வச்சோம்னா ஒரு 6 மாதத்துக்கு இருக்குமா. சாதாரணமான 10-20 நாள்லேயே போயிடும். நல்லா ஏதாவது டூம் கவரேஜ் பண்ணி கொடுத்தோம், ஒரு 6 மாதம் இருக்கும். திரும்ப தேவைப்பட்டால் இது மாதிரி பாலிஷ் பண்ணிட்டேன். ஏன்னா இது இருக்கிறது எல்லாம் பியூருங்கிறது அது மாற்றங்களை தவிர்க்க முடியாது. வெள்ளி கருப்பாக போகிறதையோ செம்பு கருப்பாக போகிறதையோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது காற்றுப்பட்டால் போகும். திரும்பி நம்ம பாலிஷ் பண்ணலாம். இது பாலிஷ் பண்ணுவோம். அதனால் திரும்பவும் இதே மாதிரி இது என்ன இது இப்போ 2வது கறித்தூள், சார்கோலோட தூள். எத்தனை தடவை பண்ணோம்? இது பின்னாடி இருக்கிற அரசு தான் அது கெமிக்கல்ஸ் அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அந்த ஏன்னா இது நேச்சுரலாக இருக்கும். அரசோட பாலே தான் அரக்கை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் கூட பின்னாடி ஃபில் பண்ணணும். அது மாதிரிலாம் எதுவும் கலெக்ட் எல்லாம் நேச்சுரலாகவே செய்யறது அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக அதே மெத்தடில் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கே பேசுகிற இந்த ஃபெவிகால் மாதிரி எத்தனையோ இருக்குது. பேக் சைடில் வச்சுட்டு ஒட்டிட்டு போயிடலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆனால் நாங்கள் அதை செய்யறதில்லை. அந்த பாரம்பரியம் அழிஞ்சிடக்கூடாது, நீடிச்சு இருக்கணும். அந்த அந்த தொழிலுக்குங்கிற ஒரு மரியாதை இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் செய்கிறீங்க. அது மாதிரி இப்போ அந்த ஒரு கடவுள் உறவு செய்யும் போது அந்த தெய்வீக குணமும் அதில் இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அதை மாதிரி இது போட்டு இது பண்ணிட்டா முடிஞ்சுது.
இந்த இதெல்லாம் ஆச்சு இதில் அவுட்டர் இருக்கிறது அதே மாதிரி தான் அவர் செஞ்சார், அது பக்கத்துலேயே வச்சுருக்காங்க, அதே மாதிரியே இருக்கும். ஆமாம் அதெல்லாம் அந்த அந்த Same. மெத்தடில் க்ராஸ் பண்ணி வைக்கிறோம். எல்லாம் சீட்ஸ் இல்லை ஆச்சுருக்கா. முன்னாடி பக்கத்தை காமிக்கிற பாருங்க, முன்னாடி பக்கம் மயில மேலே தெரியுற மாதிரி, மயில் தலை மேலே தெரியுற மாதிரி. அங்கேயும் இந்த ஒரு ஹீட்டரோ யூஸ் பண்ணுறாங்க. காட்டன் பொடியை வச்சு அதில் உள்ள துணியை எடுத்து அதில் உள்ள தண்ணியை எடுத்துட்டு அப்படியே காய்க்கிறாங்க. இவர் பேர் ஆர் பிரபாகர். இந்த உற்பத்தி பண்ண தட்டை கோபுர ஷீல்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இவர் தான் இவங்க தலைமுறையில் இவர் தான் முதல்ல அவங்க குடும்பத்தில் செய்கிறாரு. ஆணி வச்சு ஃபிட் பண்ணுறீங்களா சார்? ஆமாம், ஆணி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே வந்து இந்த டூமை போட்டு கவர் பண்ணிடுவாங்க. இந்த ஷீல்டு தயார் பண்ணுறது இவர் அந்த வேலையை செய்வார். இது போட்டாச்சுன்னா கருக்காது இல்லைங்களா சார்? கருக்காது, கொஞ்ச நாளைக்கு கருக்காது, அவ்வளோதான். அப்படியே எப்படியாவது வகையில் காற்று உள்ள போனால் கொஞ்சம் நாளில் ஒரு 6 மாதத்துக்கு மேலே கொஞ்சம் கருக்க தான் செய்யும். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதில் உள்ள எந்த பொருளும் டேமேஜ் எதுவும் ஆகிடாது, கொஞ்சம் கருப்பாக போயிருக்கும். இப்போ வேணுன்னா பாலிஷ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் எதுவும் ஆகாது. ஆர்ட் பிளேட்டை பொறுத்தவரை அது ஒரு அசெட்ஸ் தான் மேடம். இன்னைக்கு ஒரு வாங்குறது இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் திருப்பி அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் அந்த வேல்யூ வந்துடும். ஆனால் வெள்ளி எல்லாம் விலை நாட்கள் விலை ஏறிட்டு இருக்கலாம். வெள்ளி பித்தளை செம்பு விலை ஏறும்போது அது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பிளேட்டு பண்ணுவீங்க? ஒரு 12 இன்ச்சு பிளேட்டுனா ஒரு நாளைக்கு ஒரு 15 பிளேட்டு எங்களால் எல்லோரும் சேர்ந்து டோட்டலாக இந்த யூனிட்டில் எல்லோரும் சேர்ந்து 12 இன்ச்சுனா ஒரு 15 பிளேட் செய்வாங்க. அது சைஸு சின்ன பிளேட்டு 5 இன்ச்சுனா ஒரு 25 பிளேட் செய்யலாம். அது மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி செய்யலாம். ப்ராசஸிங்கும் 15 பிளேட் ஆகிடுங்களா ஒரு நாளையில் 15 பிளேட் ஆகிடும். 15 பிளேட்டு 12 இன்ச்சை பொறுத்தவரை 15 பிளேட். இந்த இது வந்து வுட்டு இதெல்லாம் இதில் இது வந்து எம்டிஎஃப்ங்கிற ஒரு வுட்டுங்க. கீழே உள்ளது கண்ட்ரிபியூட்டு வேம்பு பூவரசு, அது உள்ளது பேஸு. மேலே உள்ள அந்த பலகை வந்து எம்டிஎஃப்ங்கிற ஒரு போட்டாலே என்ன
சொல்லுங்கள் சார். இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணினா கொரியரு இதில் எல்லாமே அனுப்புவீங்களா? எல்லாம் எங்கள் ஷோரூம் மூலமாக நீங்கள் இங்கே தான் வரணும்னு அவசியம் இல்லை. எங்கள் ஷோரூம் எங்கள் விற்பனை நிலையத்தில் எங்கே போனாலும் அங்கே ஆர்டர் பூம்புகார் விற்பனை நிலையத்துக்கு போனீங்கன்னா ஆர்டர் எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நாங்கள் அங்கே அனுப்பிடுவோம், அங்கேருந்து கொடுத்துருவோம். ஓகே, நன்றி சார். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடுக்க நம்மளுக்கு பெரும் உதவி புரிந்த சகோதரர் கண்ணன் அவர்களுக்கும் ஆர்ட் பிளேட் பாலு அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நாம் தான் ஃபஸ்ட் டைம் இந்த கலைத்தட்டு உருவாகிறத ஃபுல் வீடியோவாக எடுத்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே நிறையா ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் போய் சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜீஸ் உலகம். இன்றைக்கி தஞ்சாவூர் பெயிண்டிங்கை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கை முதல்ல நாயக்கர்கள் ஆட்சி புரிஞ்ச காலத்தில் தெலுங்கு பேசும் ராஜ குடும்பத்தை இங்கே அழைச்சிட்டு வந்து இந்த கலைப்பணி செய்ய வச்சுருக்காங்க. கோபிராஜ் அவங்க குடும்பம் தான் இந்த கலைக்கு முன்னோடின்னு சொல்லலாம். இவங்க வந்து 5 தலைமுறையாக இந்த கலைப்பணியில் இருக்கிறாங்க. கோபிராஜ் அவர்கள் ஒரு முறை ஸ்டேட் அவார்டும், இவரோட தந்தை வந்து 2 முறை மத்திய அரசின் விருதும் பெற்றவங்க. இந்த பெயிண்டிங் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஆனால் நிறைய விலை வித்தியாசமும் அதனோட இதுவும் இருக்கும். ஒரு கடையிலையும் ஒரு மாதிரி விலையில் இருக்கும். எதனால் இந்த விலை வித்தியாசம் வருது, இதனோட ஒரிஜினல் தன்மை என்ன, நம்ம வந்து பூஜை ரூமுக்கு வைக்கும்போது அதனோட ஒரு பாரம்பரியமான ஒரு கலையை இதை வாங்கி வச்சோம்னா அது வந்து ஒரு பொக்கிஷமாக நம்மளுக்கு இருக்கும். இது வந்து கோல்டு இதுலேயும் நகை செய்கிற அந்த ஒரு மெட்டீரியல்லையும் அதே மாதிரி அந்த பலகையெல்லாம் வந்து பலாமரத்தில் பாரம்பரியமாக செய்கிறது தான் இதனோட சிறப்பம்சம். அதனால் இந்த ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதனோட முழு விவரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோபிராஜ் அவர்கள் இந்த கலையை பற்றி நம்மளுக்கு அழகாக நல்ல தெளிவாக நம்ம சொல்லுவார். நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க, நான் கோபிராஜ், தஞ்சாவூர் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் பேசுகிறேன். 5வது தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு தான் நிறைய பேர் எல்லோரும் தஞ்சாவூர் பெயிண்டிங் கற்றுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா நேஷ்னல் அவார்டு சில்பகுரு எல்லாமே இந்த தஞ்சாவூர் ஓவியத்துக்கோசரம் வாங்கியிருக்காங்க. நானும் நேஷ்னல் மெரிட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். முன்னாள் சிஎம் அவங்க ஜெயலலிதா அம்மாட்ட நேஷ்னல் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த கடையோட முதல் இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 100% எல்லோரும் கோல்டு ஃபைல் தான் கூகுளில் சர்ச் பண்ண கூட கோல்டு ஃபைல் தான் வருது. ஆனால் மேக்ஸிமம் மார்க்கெட்டில் உள்ளது டூப்ளிகேட் ஃபைலை ஒட்டி கோல்டு ஃபைல்னு போய் சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க. அது நிறையா எல்லா கவர்மெண்ட்டு போக்குவரத்து எல்லா இடத்துலையுமே இந்த விஷயங்கள் நிறையா பரவிடுச்சு. முதல்ல இது அவேர்னஸ், தஞ்சாவூர் பெயிண்டிங்னா கோல்டு ஃபைலில் இருக்கணும், பலாப்பலகையில் இருக்கணும், வாட்டர் ப்ளைவுட்டில் இருக்கணும், இப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சிக்கோசரம் தான் ஃபஸ்ட்டு இந்த ஷோரூமே ஓப்பன் பண்ணோம். ஷோரூம் இல்லாமலே இப்போ எங்களுக்கு ரெகுலர் ஆர்டர் இருக்குது. வெப்சைட் வரதுக்கு முன்னாடியும் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே எங்களுக்கு செயின் லிங்க் மாதிரி எங்கள் தாத்தாட்ட வாங்கினவங்க, அவங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தலைமுறையில் வாங்கினவங்க, மடத்தில் உள்ளவங்க எல்லாருமே எங்கள் பாரம்பரியத்தில் வாங்கினவங்க பூரா திருப்பி வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க மூலியமாக எங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்துருக்கு. எத்தனை தலைமுறை? 5வது தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்கோம். 5வது தலைமுறையாக பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அவேர்னஸ் தான். இது கோல்டு ஃபைல்னால் கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும். பியூர் கோல்டு ஃபைல் தங்க 24 கேரட் கோல்டு ஃபைலில் பண்ணுறோம். பிளாஸ்டிக் ஃபைல்லையும் பண்ணுறோம். இது பியூர் கோல்டு ஃபைலு. டூப்ளிகேட் ஃபைலு இந்த பக்கத்தில் இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் தெரியாதுங்க. இது வந்து காஸ்ட் வைஸ் வித்தியாசம் சொல்லுவோம். கஸ்டமருக்கு பிடிக்கிறது பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸில் டூப்ளிகேட் தான் பிடிக்கும். இது எத்தனை வருஷம் இருக்குதுன்னு தான் கேட்குறாங்க. இதோடைய பாரம்பரியமான ஒரு வழியை மாற்றுறதுக்கு கஸ்டமரும் ஒரு முக்கிய காரணமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குங்கிறதுனால ஒரு டூப்ளிகேட் வாங்கிட்டு போய் நம்ம ஊர் பேரை தஞ்சாவூர் பேரை முதல்ல ஃபைல் பண்ணக்கூடாது.
அவங்களும் அதை ஊக்குவிக்கக்கூடாது, அந்த பாரம்பரியமும் அழிஞ்சிடக்கூடாது. பாரம்பரியமும் அழிஞ்சிடக்கூடாது. அதுதான் மெயின். நல்ல பொருள் நல்ல பாரம்பரியத்தோட கொடுக்கணும்னா நம்ம விலையை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது இல்லைங்களா? மெயினாக இதுதாங்க. இதெல்லாம் லைஃப் லாங் உள்ளது. நாங்கள் எப்படி 5 தலைமுறை இருக்குமோ அது மாதிரி 5 தலைமுறை உள்ள பெயிண்டிங்கை கூட ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. பழைய பெயிண்டிங்லாம் கூட பெயிண்டிங் பண்ணுறீங்க. பழசு அவங்களுடைய பூர்வீகமாக உள்ளதாக இருந்தால் நாங்கள் அதை டச் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஃப்ரேம் அதே கண்டிஷனில் ஃப்ரேம் வுட்டெல்லாம் வந்து ஃப்ரேம் எல்லாமே இந்த மரம்லாம் இப்போ புதுசாக இன்டீரியர் டிசைன் அதெல்லாம் டிசைன் பண்ணப்பட்ட ஃப்ரேமு, இந்த ஃப்ரேமு மண்டப ஃப்ரேம் அது இதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் கிடையாது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பீஸுக்கு 3 ஜாயிண்ட் வரும், 4 பீஸுக்கு 12 ஜாயிண்ட்டு. ஒரிஜினலில் வந்துன்னு பார்த்தீங்கன்னா 4 துண்டு தான் இருக்கும். தேக்கு செட்டாக 4 துண்டு தான் இருக்கும். இப்போ இதை பிட்டு பிட்டாக போட்டு 12 ஜாயிண்ட் வருது இந்த படத்தோட ஃப்ரேமே. இது ட்ரெடிஷ்னல் கிடையாது இந்த ஃப்ரேம். இது வந்து இப்போ புதுசாக கண்டுபிடிச்சது தான். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஜாயிண்ட் வருது. இது எல்லாமே இது புதுசாக இப்போ கண்டுபிடிச்ச ஃப்ரேம் தான். பழைய மெத்தடுங்கிறது ஒரிஜினல் டீக்கில் கட் பண்ணி ஸ்கொயராக உள்ளதை கிராஸ் கட் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து பண்ணுறது. ஒரிஜினல் ஒரு ஃப்ரேம். இது வந்து எல்லாமே எங்கள்கிட்ட உள்ளதில் டூப்ளிகேட் வந்து ஜாஸ்தி இருக்குது, கோல்டு கம்மியாக இருக்குது. வர கஸ்டமர்கிட்ட நாங்கள் வந்து போய் சொல்லி வைக்கணுங்கிறது கிடையாது. ஓப்பனாக வந்து அவங்களுக்கு என்ன இருக்கோ அதை சொல்லிடுறோம். இது எல்லாமே டூப்ளிகேட் தான். நான் 100 படம் வச்சுருந்தேன்னா 80 படம் டூப்ளிகேட் இருக்குது, 10 படம் தான் கோல்டு, 20 படம் தான் கோல்டு இருக்குது. டூப்ளிகேட் எவ்வளோ லைஃப் வரும், ஒரிஜினல் எவ்வளோ லைஃப்? எனக்கு ஒரு அதுக்கு கேரண்டி, இது கோல்டு ஃபைலுக்கு கேரண்டி கொடுக்கலாம் சார், ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு. மிச்ச விஷயத்துக்கெல்லாம் எதையும் கேரண்டி கொடுக்க முடியாது. சைனா ஐட்டம் மாதிரி தான் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரீசர்வீஸ் பண்ண முடியாது. 200 வருஷம் 300 வருஷம் படம்லாம் ரீசர்வீஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ண முடியாது. அதேமாதிரி இதில் வேலைப்பாடு ஜாஸ்தியானா ரேட்டு ஜாஸ்தி ஆகுங்களா? இந்த ஒரு 1.25 அடிக்கு ஒரு அடி படத்தில் அதிகபட்சம் ஒரு 3-5 ஃபிகர் இருக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு 36 ஃபிகர் உள்ள ராமர் பட்டாசி வேணாலும் பண்ணி தருவோம். ரேட்டு வந்து ஒரு கோல்டு ஃபைல் வந்து ஒரு 12,000 ரூபா வருதுன்னா டூப்ளிகேட் வந்து ஒரு 7,500 சொல்கிறோம். கஸ்டமர்கிட்டே சாய்ஸ் விட்டுறோம். நாங்கள் 7,500 சொல்கிறோம், நீங்கள் வந்து விலை கேளுங்கன்னு சொல்லிடுறோம். வெளி மார்க்கெட்டுக்கு அப்போ தானே புரியும். 5,000 4,000 எப்படி கொடுக்க முடியும்? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. இன்றைக்கி ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளை கூட கூப்பிட்டு வந்தால் கூட 500 சம்பளம் கொடுக்கணும். ஒன்றுமே தெரியாது, சும்மா கூட வண்டியில் கூப்பிட்டு போனால் 500 சம்பளம் கொடுக்கணும். இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறோம் நம்ம. எம்போசிங் டிசைன்ஸ் இது பூரா எம்போசிங் பூராமே இந்த மாதிரி நியூ மெத்தடில் சாக் பவுடர்லேயும் பண்ணுறோம், நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் பண்ணுறோம். இது வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்னா வெண்ணத்தாளி கிருஷ்ணன் ஃபேமஸ்ஸு. இந்த ஒரு சைடு லேடியை எடுத்துகிட்டு லோட்டஸ் லேடிங்கிறாங்க, இந்த பக்கம் பேரட் லேடிங்கிறாங்க. அம்மாவை பிரித்து 2 அம்மாவும் பிரித்து 2 அம்மாவுக்கும் பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது, என்ன இருக்கோ அதான் பண்ணுவோம். இது வந்து தட்சிணாமூர்த்தி குரு பகவான். எல்லா கலைகளுக்கும் இவர் தான் முக்கியம். சரஸ்வதி எப்படி ஹைகிரீவர் எப்படி சொல்கிறாங்களோ அதுவரைக்கெல்லாம் ஹைகிரீவர் எத்தனை நாளாக தெரியும். தட்சிணாமூர்த்தியே எல்லாருக்கும் தெரியும். இவர் தான் குருன்றது நவகிரகத்தில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால இவர் தான் நமக்கு கல்விக்கு எல்லாருக்குமே. அடுத்தது சரஸ்வதி. இப்போ ஹைகிரீவர் இன்னும் ஏதாச்சும் ஒரு சாமி வரும். அடுத்தது லட்சுமி பார்த்தீங்கன்னா 8 லட்சுமி இருக்குது, அஷ்டலட்சுமி. இப்போ ஒரு வாசகால் லட்சுமின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. கிரகலட்சுமியா, பேரே கிரகலட்சுமியா. இது மாதிரி அடுத்தது வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் பழைய பெயிண்டிங் மாதிரி, பழசு கிடையாது, பழைய பெயிண்டிங் மாதிரி பண்ணுறது. எம்போஸ்ட் இது 3D எம்போஸ்ட், 5D எம்போஸ்ட், என்னென்னமோ ஜியெல்லாம் சொல்கிறாங்க. 5G 3G பழைய மெத்தடில் அதெல்லாம் கிடையாது, ஃப்ளாட்டு தான். பழைய மெத்தடில் எல்லாமே ஃப்ளாட்டு தான். அப்புறம் இந்த பெயிண்டிங் பண்ணுறீங்களா சார், முகம்லாம் முகம் பெயிண்டிங் பண்ணுறதுல வித்தியாசம் வருமா? கண்டிப்பாக வரும். ட்ரெடிஷ்னலுக்கு ஒரு முகம், கமர்ஷியலுக்கு ஒரு முகம், கைகால் அம்சத்துலேயும் வித்தியாசம் இருக்கும். எங்கள் கஜலட்சுமி பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் இந்த படத்தோட காமிக்கிறோம்.
அது கமர்ஷியலாக உள்ளது. இந்த பொசிஷன் ஃபுல்லாக காமிச்சிருக்கோமா, அதில் எங்கே இருக்கு பாருங்க, வித்தியாசம் வருது. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் வருது. இது எவ்வளோ ரேட் வரும், இது எவ்வளோ? ஏங்க இது வந்து 7500 வரும், அது 9500 வரும். ஒரு கோல்டு கோல்டே இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறதே நாங்களே உண்மையாக தான் சொல்கிறோம். கோல்டு கம்மியாக தான் இருக்குது, டூப்ளிகேட் தான். இப்போ ரெண்டுமே டூப்ளிகேட் தான். வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாமல் தான் கஸ்டமர் எல்லாம் போய் சொல்கிறத நம்பி வாங்கிட்டு போகிறாங்க. ஒரே ஒரு கொஸ்டின், அந்த பெயிண்டிங் வந்து ஒரிஜினல்னா என்ன எதில் பண்ணுறீங்க, டூப்ளிகேட்னா என்ன பண்ணுறீங்க? பெயிண்டிங் அந்த முகம் பெயிண்டிங் கேட்குறேன். இது பூரா இல்லைன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் கேமல் போஸ்ட் கலரு. 3 குவாலிட்டி இருக்குது. நேச்சுரல் கலர் இருக்குது, கேமல் போஸ்ட் கலர் இருக்குது. இன்னும் ரொம்ப இதாக போனால் டிராக்டர் டிஸ்டம்பரை கூட யூஸ் பண்ணி அதை பண்ணுறாங்க. காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஒரிஜினல் மட்டும் சொல்லுங்க. ஒரிஜினல்ல என்ன யூஸ் பண்ணாங்க அந்த காலத்துல? ஒரிஜினல் வந்து பவுடர் கலர், முத்து வெள்ளைன்னு முத்து வெள்ளையை அரைச்சி பண்ணியிருக்காங்க. என்னமோ நாட்டு மருந்து கடையில் முத்து வெள்ளை கிடைக்குது, ப்ளூ கிடைக்குது, காவி கிடைக்குது. நம்ம வீட்டுக்கு ரெகுலராக காவி யூஸ் பண்ணுறோம், பிளாக்கு, அந்த கலர்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதுதான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆமாம், ஒரிஜினல் பெயிண்டிங்கு அதில் கொஞ்சம். இப்போ கேரளாலேருந்து வந்து அந்த நேச்சுரல் ஃப்ளவர்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க, லீஃப்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் சேர்த்து பண்ணிக்கிறோம். அதுக்கு இந்த மாதிரி காஸ்ட்டு. இந்த படம் ஒரு பாரம்பரியமான இதுன்னா அதெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கேட்டேன். ஓகே சார். ரேட்டு வித்தியாசம் இருக்குது. அதுதான் வேலைப்பாடு, அதில் உள்ள அந்த நுணுக்கங்களுக்காக வேலைப்பாடு உள்ளதுக்கு கொஞ்சம் 3-4 மடங்கு காஸ்ட் கூட வரும். அதுதான் இது கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும். அந்த ஃப்ரேம் பொறுத்து இல்லை, அதனோட உள்ளுக்குள்ள ஃப்ரேமே விட்டுணும். உள்ளுக்குள்ளரோட படத்தை மட்டும்தான். அதில் உள்ள அந்த அது எங்கள் அப்பா பண்ணால் அது கொஞ்சம் ரேட்டு கூட, நான் பண்ணால் அடுத்து செகண்டரி. எங்கள்கிட்ட வேலை கற்றுக்கிட்டவங்க பண்ணால் அதுக்கோட கம்மி. நாங்கள் என்னை விட்டு வெளியில் போனவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்து இன்னும் சீப்பாக கொடுப்போம். ஆனால் குவாலிட்டி இருக்காது. அதான் குவாலிட்டி பொறுத்து தான். அவங்க அப்பா பண்ணால் அவங்க வந்து மாஸ்டர் இருக்கிறதே எல்லாத்துக்கும். தமிழ்நாடு பூரா இந்தியா பூரா தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணாங்கன்னா எங்கள் ஃபேமிலி தான் காரணம் இருக்குது. யார் இப்போ இனிமேல் ஆரம்பித்தாலும் எங்கள் ஃபேமிலியில் கற்றுக்கிட்டவங்க மூலியமாக தான். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரைனிங் மூலியமாக தான். ப்ரைவேட்டாக கொடுக்குற ட்ரைனிங்கில் பூரா இப்போ ஆன்லைன் கிளாஸில் இந்த பெயிண்டிங் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. 48 ஸ்டேஜ், சாதாரணமாக 48 ஸ்டேஜ், 60 ஸ்டேஜ், அவ்வளோதான். 48 ஸ்டேஜாக பண்ணுறோம். 48 ஸ்டேஜ், 60 ஸ்டேஜ். ஒரு படம் உருவாகிறதுக்கு 60 ஸ்டேஜ் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு 48 ஸ்டேஜாக பண்ணுறோம். எவ்வளோ நாள் ஆகும் அப்ராக்சிமேட்டாக ஒரு பெரிய ஃப்ரேம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணணும்னா? இந்த படம்னா ஒரு 10 நாளில் பண்ணலாம். 10 நாளில் பண்ணலாம். ஆனால் ப்ராசஸ்ன்றது பெரிய படமோ சின்ன படமோ 48 ஸ்டேஜ் தான். 48 ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு 48 ஸ்டேஜ், 60 ஸ்டேஜெல்லாம் இருக்குது. இந்த ஸ்டோன் முதற்கொண்டு நாங்கள் தயார் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே ரெடிமேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டோன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் ரெடி பண்ணி நகை இதுக்கு பண்ணல. நாங்கள் சொந்தமாக கையில் கிரைண்ட் பண்ணியே ஒவ்வொரு கிளாஸையும், சாதாரண கிளாஸை சின்ன சின்ன ஸ்கொயராக கட் பண்ணி, முகம் பார்க்குற கண்ணாடி, பிளைன் கண்ணாடி எல்லாத்தையும் கட் பண்ணி 6 சாணியில் கிரைண்ட் பண்ணி அதை வந்து கலர் பண்ணி க்ரீன், இதோட ட்ரெடிஷ்னல் கலரு க்ரீனு, ரெட்டு, ஒயிட்டு 3 தான். இப்போ ப்ளூ கலர் வருது, மஞ்சள் கலர் வருது, சிவப்பு, என்னென்னமோ கலர்லாம் வருது. கோல்டு ஒன்று இருக்குது. இது ஒன்று கோல்டு, இன்னொன்று அங்கே இருக்குது. அது ஒன்று தான் கோல்டு, மீதி எல்லாம் டூப்ளிகேட் தான். டூப்ளிகேட்னா என்ன மெட்டீரியல்? கோல்டு மேலே என்ன மெட்டீரியல்? அப்படி இது மாதிரி சாதாரண ப்ளைவுட் பண்ணுறது சார். பாக்ஸ் பண்ணுறோம் நாங்கள். அந்த படம் பண்ணுற பொட்டி ஃப்ரேம் பண்ணிட்டு பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு மேலே பெட்டி அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சாதாரண ப்ளைவுட். 35 ரூபா 40 ரூபாய்க்குள்ள ப்ளைவுட். நாங்கள் வாங்குறது 135 ரூபா ப்ளைவுட். எங்கள்கிட்ட வித்தியாசம். ப்ளைவுட் வாங்குறதுலே இருக்கு இல்லையா. கண்ணாடி வாங்கினோம்னா 3M தான் வாங்குவோம். 1.5லேருந்து கிளாஸ் இருக்குது. அதுக்குண்டான விலை வித்தியாசம் இருக்குது இல்லையா. ட்ரெடிஷ்னல்னா பலாமரத்தில் பண்ணுறது, பூஜை பர்பஸ் மட்டும் பலாமரம் அந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறது. அதை இதை காமி எந்த இந்த போர்டு இது பலாப்பழ ஒரிஜினல் இதில் உள்ளது. இது வந்து இது அதே மாதிரி வாட்டர் ப்ளைவுட்டு. ப்ளைவுட்டில் டூப்ளிகேட். இது டூப்ளிகேட்டு, இது வாட்டர் ப்ளைவுட்டு. பலாப்பழ இதுதான் வந்து ஒரிஜினல். ஒரு ஃபுல் ப்ராசஸ் சொல்லுங்க சார். ஜஸ்ட் நீங்கள் அது மட்டும் பெயிண்டிங் மட்டும் என்னென்ன இது பண்ணுங்க.
ஃபஸ்ட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் சரி, ஒரு பிளேவுட் எடுத்துக்கோங்க. சும்மா சிம்பிளாக ஏதோ ஒரு சாம்பிள். ஃபஸ்ட்டு பலாப்பழரை, அதுக்கப்புறம் காட்டன் கிளாத் ஒட்டியிருக்கோம். ஓகே. இது ஒட்டியிருக்க பேஸ்ட் வந்து புளியங்கொட்டை பசையில் ஒட்டியிருக்கோம், நேச்சுரல் பேஸ்ட்டு. இந்த பலா மரத்துலேயும் சின்ன சின்ன சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால பூச்சி அரிக்காது. இந்த புளியங்கொட்டை பசை வந்து தொறுப்பு ஜாஸ்தி உள்ளதுனால அந்த பூச்சி அரிக்காது. அதுக்கப்புறம் சுண்ணாம்பு கல்லில் புளியங்கொட்டை பசை மிக்ஸ் பண்ணி 5 கோட்டிங் கொடுக்குறோம். அது பழைய மெத்தடு. 5 கோட்டிங் கொடுத்துட்டு எம்போசிங் கிடையாது, போர்டு ரெடி ஆகுறதே ப்ராசஸே அதுதான். ஆமாம், அது ஃபுல்லாகவே சுண்ணாம்பு கல்லுங்கிறதுனால இந்த படம் பூச்சி அரிக்காது. அடுத்த மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன படம் வேணுமோ அதை வந்து முன்னாடி. இந்த ப்ராசஸ்க்கு எத்தனை நாள் ஆகும் சார்? இந்த 5 இது சொன்னீங்க இல்லையா? ஒரு நாள் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக பிடிக்கும். வெயில் அடிச்சா ஒரு நாள் ஆகும். வெயில் இல்லை கிளைமேட்னா 2 நாள் ஆகும். அதுக்கப்புறம் என்ன, சுண்ணாம்பு கல்லுக்கு அப்புறம் நல்லா விளைஞ்ச கூழாங்கல்ல வச்சு பாலிஷ் பண்ணிக்கிறோம். சரி, இந்த டைல்ஸ் மாதிரி வந்துடும். ஷைனிங் கிடைச்சதுக்கப்புறம் என்ன ஸ்கெட்ச் வேணுமோ, லட்சுமி, பிள்ளையார், சரஸ்வதி, கிருஷ்ணர், அது மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்குவீங்களா? இந்த மாதிரி பிளாக் லைன் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் லைன் கார்பன் வந்ததுக்கப்புறம், கார்பன் வராதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கெட்சை ஃப்ரீ ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு தூரம் பண்ணி வச்சுக்குவோம். அடுத்தடுத்தது கேட்டால் பண்ணி கொடுக்கறதுக்கோசரம் கறிக்கு டெஸ்ட்டில் டிப் பண்ணி அப்புறம் திருப்பி ட்ராயிங் பண்ணிக்குவோம். ட்ராயிங் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஸ்டோன்ஸ் வரணுமோ இதெல்லாம் எங்கள் ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டோன்ஸ் இருக்குது. இங்கே இப்போ எங்கள்கிட்ட இங்கே ரெடியில் கிடையாது, நான் ஒர்க் ஷாப்பில் இருக்குது. இந்த இடத்துலலாம் எந்தெந்த இடத்துல ஸ்டோன் வருமோ ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் எம்போசிங்கு எங்கெங்கெல்லாம் ஜுவல்லரிக்கு வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு கல் வச்சுட்டு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு கோட் கலரிங். என்னென்ன கிருஷ்ணர்னா கலர் என்ன, லட்சுமினா கலர் என்ன, இந்த லட்சுமி ரோஸ் கலரில் இருக்குது, ட்ரெடிஷ்னல் லட்சுமி எல்லோ கலரில் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரென்ஸை மாற்றி அது மாதிரி பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் அடிச்சு ஃபுல் ஃபினிஷிங் இதுலேயே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த எம்போசிங்க்கு சொல்லுங்கள் சார். இந்த எம்போசிங் வந்து ரெட் ஸ்டோனில் பண்ணுவோம். ட்ரா பண்ணிவிட்டு அடுத்தது பெயிண்டிங் பண்ணிவிட்டு பண்ணுறீங்களா? இந்த ஸ்டோன் வச்சதுக்கப்புறம் இந்த இடமெல்லாம் கேப்பெல்லாம் சுண்ணாம்பு கல்லுனால பூசுவோம். பூசி தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, இந்த கேப்பெல்லாம் பெரிய இடம் வர பூரா ரெட்டு ஸ்டோனும் அரபிக் கம்மும் மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சு அதுலேருந்து எம்போசிங் பண்ணுவோம். இப்போ நீங்கள் காமிச்சிக்கிட்டு இருக்கிறது வெறும் சாக் பவுடரில் கரும்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ண படம் தான் இது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் இதெல்லாம் எங்களுக்கு பக்கத்தில் காம்படிஷனில் நாங்கள் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடு பண்ணுறோம்னா ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் 2 மாதத்துலேருந்து 3 மாதம் கம்பல்சரி ஆகும். ஏன்னா இப்போ ஊரோட ஒத்து போகணுங்கிறதுனால இந்த ஷோரூமில் 80% டூப்ளிகேட் 20% கோல்டு வச்சுருக்கேன். அது கேட்குறவங்களுக்கு விரும்பி என்னட்ட வாங்கிட்டு போகிறவங்க இது தஞ்சாவூர் பெயிண்டிங்லேயே டூப்ளிகேட்டு, இது தஞ்சாவூர் பெயிண்டிங்லேயே கோல்டு ஃபைல் ஒரிஜினலு அப்படின்னு தெரிஞ்சு வாங்கிட்டு போகணுங்கிறது தான் இந்த அவேர்னஸ்க்கோசரம் தான் ஷோரூமே. ஷோரூம் நேம் வந்து ஸ்ரீ சாமிதாசன் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பா பேரில் இருக்கிறது டி வெங்கடேஸ்வராஜ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். அதோட சிஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. ரெண்டுத்துக்குமே வெப்சைட் இருக்கு. டி வெங்கடேஸ்வராஜ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அப்பாவோடது, அவங்களோட சிஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஸ்ரீ சாமிதாசன் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். நிறைய இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்துக்கு என்ன இருக்கு, அதை வந்து ஒரிஜினல்னா ஒரிஜினல் சொல்றீங்க, டூப்ளிகேட்னா டூப்ளிகேட் சொல்லி ரேட் இது பண்ணுங்க, சேல் பண்றீங்க. ஏமாத்துறது கிடையாது. யாருக்கும் பர்சன்டேஜ் எதுவும் கொடுக்கறது கிடையாது. ஓகே, வாங்கினாலும் கொடுக்க முடியுமா, டைரக்டா ஒரு கஸ்டமருக்கு என்ன பண்ண முடியுமோ நேரடியாக பண்ணி கொடுக்குறோம். கம்மி ரேட்ல இந்த ஃப்ரேம் மட்டும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஃப்ரேம்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து டீக்கு தான். இதுவும் ஒரே மரம், ஜாயிண்ட் கிடையாது. நீங்கள் அந்த மரத்தில் அந்த ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த 2 மரத்துலையும் 8 ஜாயிண்ட் வந்துடும், 6 ஜாயிண்ட் வந்துடும். ஜாயிண்ட்னா எந்த இடத்துல சார்? பின்னாடி இது வந்து சிங்கிள் வுட்டு. இது சிங்கிள் வுட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இல்லை ஜாயிண்ட்டுங்கிறது இது 4 ஜாயிண்ட் எல்லா ஃப்ரேமுக்கும் வரும். இந்த இதுலேயே ஒன்று, இது ஒரு ஜாயிண்ட்டு, இந்த மணி ஒரு ஜாயிண்ட்டு, கீழே உள்ள ஒரு இதுக்கு 3 ஜாயிண்ட் வரும். ஸ்டெப்பு நிலையெல்லாம் எப்படி ஜாயிண்டாக வச்சு ஒரு பெரிய ராஜநிலை காமிக்கிறாங்களோ அந்த மாதிரி மெத்தட் இது. இது வந்து நேச்சுரலாக உள்ளது, சிம்பிளான
இது ஸ்டாண்டர்டு. காஸ்ட்லியான ஃப்ரேம்னா எது? இதுதான் காஸ்ட்லியான ஃப்ரேம். டீ குட் தான் குவாலிட்டியான ஃப்ரேம், காஸ்ட்லியான ஃப்ரேம்னா இதுதான். இதான் லைஃப் லாங். இதுதான் லைஃப் லாங். அதே மாதிரி இப்போ வெளிநாடுக்கு அனுப்புறீங்க இல்லையா சார், அது எல்லாமே கிளாஸ் போட்டு எல்லாமே பேக் பண்ணி கிளாஸுக்கு பதிலாக இப்போ அக்கர்லிக் யூஸ் பண்ணிக்கிறோம். அக்கர்லிக் போட்டு அனுப்புகிறோம். அது உடன் பாக்ஸ் பண்ணி அனுப்புகிறோம். அதில் எக்ஸ்போர்ட்டுக்கு அந்த சீசன் கோட்டிங் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கோட்டிங் உண்டான அளவுக்கு பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்புறீங்க. இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நீங்கள் ஆன்லைனில் மேக்ஸிமம் எங்களுக்கு ஆர்டர் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் வருது. ஆன்லைனில் நாங்கள் பார்க்குறதே இல்லை. ஏன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது. இப்போ கிளைமேட் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் மழை காலம் ஆரம்பிக்கல, வரப்போகுது. இப்போயே இது மாதிரி இருக்குது. இந்த கிளைமேட்டில் லேட் ஆகும். ஆன்லைன்லாம் அந்த கரெக்டாக பண்ணிவிட்டு டைமில் டெலிவரி பண்ணலன்னா கம்ப்ளைண்ட் ஆகும், ப்ராப்ளம். அதே மாதிரி வீடியோ காலில் உங்களுக்கு காமிக்க சொன்னாலும் நீங்கள் காமிச்சிருங்க. ஒரு கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுத்தால் அவங்க பலகையிலேருந்து எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் காமிக்கிறோம். சில கஸ்டமர் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்மகிட்ட கொண்டு வருவாங்க. இதை இப்படி பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தடவை அனுபவப்பட்டோம்னா 2வது தடவை 3 ஸ்டேஜோட நிப்பாட்டிக்கிறது. பலகை, ஸ்கெட்சு, அடுத்ததுக்கு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களுடைய படம் இல்லையா, அவங்க திருப்தி பண்ணுற அளவுக்கு பண்ணி விட்டுருவோம். சிலவங்க டெய்லி பார்த்துட்டு ஒவ்வொரு படத்தையும் பார்த்துட்டு இதில் இப்படி இருக்குது, இதை இந்த புடவைக்கு இதை போடுங்க, இந்த மேலே ஸ்க்ரீனை இதை மாற்றுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களால எங்கள்கிட்ட வேலை செய்ய முடியாது. அதனால் நாங்கள் 3 ஸ்டேஜாக வச்சுக்கிறது. இப்போ அதே மாதிரி அவார்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு 2 அவார்டு வாங்கியிருக்கிறோம். 3 அவார்டு, அப்பா 2, நான் 1 வாங்கியிருக்கேன். 3 ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்பாவோடது 2 வாங்கியிருக்கோம், நான் 1 வாங்கியிருக்கேன். பூம்புகாரில் வந்து தமிழ்நாடு கைவந்து அதில் வருது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வந்து தேசிய கட்சி டெவலப்மெண்ட் ஹேண்ட் போர்டு மூலியமாக வருது. சார் சூப்பர், ரொம்ப நன்றி. இதே மாதிரி வந்து கஸ்டமரை வந்து இப்போ நீங்கள் வந்து கொரியர் இப்போ இது பண்ணிட்டாங்க, எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். கொரியர் சார்ஜ் வாங்கிட்டு அதுக்குண்டான பேக்கிங் சார்ஜஸ் வாங்கிட்டு அனுப்பிச்சி வைக்கிறோம். ஓகே, படத்தை பொறுத்து அந்த ரேட்டு. ஆமாம், கொரியர் சார்ஜ். ஓகே சார். இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கை இனிமேல் நம்ம வாங்கணுன்னா அதனோட ஒரிஜினல் தன்மையோட பார்த்து விலையை பற்றி யோசிக்காமல் நம்ம வாங்கினோம்னா தான் இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோட முழு பயனும் எல்லோரும் பயன்பெற முடியும். நம்மளோட அடுத்த வீடியோவில் வீணையை பற்றின ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வீணை இசை நம்ம எல்லாருடைய மனசையும் வருடக்கூடிய ஒரு இசை கருவி. இது தஞ்சாவூரில் உருவாகுதுன்றது நம்ம தஞ்சாவூர் மக்களுக்கு ரொம்ப பெருமையை சேர்க்கிற ஒரு விஷயம். இந்த வீணை புவிசார் குறியீடு பெற்ற ஒரே இசை கருவி நம்ம தஞ்சாவூர் வீணைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த இந்த வீணை எப்படி உருவாகுது, உயிரற்ற மரம் உயிர் பெற போகும் அந்த கலைக்கூடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த வீணை எப்படி உருவாகுதுன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே ஒரு வயதான முதியவர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்கள் பேர் என்ன ஐயா? என் பேர் கலியமூர்த்தி. எத்தனை வருஷமா இது செய்கிறீங்க? நான் 20 வயசுலேருந்து 20 வயசுலேருந்து செய்கிறீங்க. எவ்வளோ வருஷம்? 50-60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? ஆமாம், 85 வருஷம் ஆகுது. அதான் 60 வருஷம். 65 வருஷமா 65. சரி, இது என்ன மரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா? சாக்கூட்டு, பலாமரம் சாக்கூட்டு. ஆமாம், அதை எப்படி செய்கிற முறை எப்படி என்ன பண்ணுவீங்க? சீசனிங் மரம் எங்களுக்கு பண்ருட்டிலேருந்து லோடு கணக்கில் வரும். லாரியில் லோடு கணக்கில் வரும்போது ஒரு லோடு மரம் வாங்கணும்னு வச்சுருந்தேன். ஒரு லோடு மரம் வாங்கினோம்னா அதில் 20 வீணைக்கு வரும், 25 வீணைக்கு வரும். அதை நேராக கொண்டு போய் அறுப்பு மிஷினில் குத்தி அந்த சைஸுக்கு அறுத்துட்டு வந்துடுவோம். அறுத்துட்டு வந்ததுக்கு பிற்பாடு அதுக்கு பிற்பாடு சிவகங்கை பூங்கான்னு எங்களுக்கு ஒரு யூனிட் இருக்குது. அங்கே கொண்டு போய் அந்த மரத்தை கொடுத்து அவுட் சைடு மட்டும் கட் பண்ணி வெட்டி கோடாலியால் வெட்டி கொடுக்க சொல்லுவோம். அவங்க வெட்டி கொடுத்துருவாங்க எங்களுக்கு. அந்த வெட்டி கொடுத்துட்டு எங்கள்கிட்ட வந்ததுக்கு பிற்பாடு அதை நாங்கள் கையாலேயே உளி சாமான் அதுக்குண்டான ஜாமான்லாம் வச்சு
அந்த வீணையை உருவாக்குறது, அதுக்கு பிற்பாடு பூரணமாக எல்லா வேலையுமே நாங்களே செஞ்சு வாசிக்கிற அளவுக்கு செஞ்சு எல்லாருக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிட்டுருக்கோம். வெட்டி கொண்டாந்த பிற்பாடு அந்த ரவுண்டை வந்து எங்கள் சைஸுக்கு வேணும் போது அதை நாங்கள் வரிங்குவோம். ஜெர்மன் ஸ்டீல், அது ஜெர்மன்லேருந்து வர ஜெர்மன் ஸ்டீலு. கம்பி வந்து அந்த மீனை கட்டுற கம்பி வந்து ஜெர்மன் ஸ்டீல். ஜெர்மன் ஸ்டீல் பாம்பேலேருந்து நாங்கள் வர வச்சுக்குவோம். ஓகே. எல்லா ஜாமானும் எங்களுக்கு பாம்பேலேருந்தே வரும். இங்கே மெட்ராஸ்லாம் வாங்க மாட்டோம். எல்லாமே பாம்பேயில் எங்களுக்கு ஆள் இருக்குது. அங்கே போட்டு எழுதி சொல்லிட்டோம்னா உடனே அனுப்பிச்சுடுவாங்க. எல்லாம் ஸ்டீல் கம்பிலேருந்து சீட்டு. இது எப்படி லைஃப் எப்படி வரும்? அந்த இதெல்லாம் ஸ்ட்ரிங்கெல்லாம் எப்படி நல்லா இருக்குங்களா இந்த வீணை? தந்தி எல்லாம் இருக்கு இல்லைங்களா ஐயா, கம்பி மாதிரி, அதெல்லாம் எவ்வளவு நாள் உழைக்கும்னு கேக்குறாங்க. அது அவங்க வச்சுக்கிறத பொறுத்து. அதாவது நல்லா வாசிக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வாத்தியார் மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இதுதான் சீட்டு. இதுதான் நான் கேட்டேன், இது பிளாஸ்டிக்கா? இது யானை தந்தத்துல ஏதோ பண்றதா சொன்னாங்களே. பண்றதுல இல்ல, அதான் விலை ஜாஸ்தி. யானை தந்தத்துல பண்றதா சொன்னாங்க. மான்கொம்பா? மான்கொம்பை செய்வாங்க. மான்கொம்பெல்லாம் இப்போ கிடைக்காது, அதெல்லாம் வாங்கி செய்ய முடியாது. செய்ய முடியாது, தடை பண்ணிருக்காங்க. இல்ல தடையில கொண்டாடவே முடியாது. அதான் சொல்றேன். பண்ணலாம் பண்ணலாம்னா அதுக்குள்ளார காசு கொடுக்கல. 2 லட்ச ரூபா கேட்டால் யாரு கொடுப்பாப்பா? ஒரு வீட்டுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கணும்னா நினைக்க மாட்டாங்க. இது வந்து நீங்க இப்ப பிளாஸ்டிக்ல தான் செய்றீங்க? நாங்க பிளாஸ்டிக்ல தான் செய்றோம். நாங்க அது தனியா தகடு மாதிரி வருதுங்களா? சீட்டு இருக்கு. இந்த சீட்டு இந்த சீட்டு இதுல நீங்க கலர் டிசைன் பண்ணி ஒட்டுறீங்க. கார்விங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலர் பண்றீங்க. இந்த ஷீட்டை கார்விங் பண்றீங்க? சீட்டை இதில் ஒட்டிட்டு காரியம் பண்ணிடுவோம்மா. காரியம் பண்ணிட்டு அதுக்கு மேலே நாங்கள் எங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த விருப்பத்துக்கு கலர் கொடுத்துருவீங்க. கலர் கொடுத்துட்டோம்னாக்கா அது அப்படியே கலர் ரொம்ப நாளைக்கு நிற்காது. சரியா? இது மாதிரி ஒரு குவாலிட்டி கேட்குறவங்களுக்கு இது மாதிரி செய்வோம். ஆனால் எந்த மாதிரி செஞ்சாலும் நாதங்கிறது ஒரே சவுண்டு தான். அதாவது நம்ம வந்து கடைக்கு போகிறோம், எல்லாருமே ஒரே மாதிரியான டிசைனாக கலராக உள்ள துணிமணி எடுக்க மாட்டோம். அவங்கவுங்களுக்கு பிரியப்பட்டதை பார்த்து தானே எடுக்கிறாங்க. அதே போல் இங்கே வீணை வாங்க வரவங்களும் அவங்களுக்கு என்ன பிரியப்படுதோ அதை எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. நாங்கள் இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் மட்டும் வியாபாரம் பண்ணல. ஜெர்மன் போகுது, லண்டன் போகுது, கனடா போகுது, கலிபோர்னியா போகுது, எல்லா ஊருக்கும் வெளிநாட்டுக்கு எல்லாத்தையும் நாங்கள் சப்ளை பண்ணுவோம். அந்த அவங்கவுங்க அங்கேருந்து ஆளுகளை கேட்பாங்க, அதை நாங்கள் இங்கேருந்து அனுப்பி விட்டுருவோம். சரி. வேற சொல்லுங்க. இவங்கெல்லாம் ஒன்று. அதுக்கு அடுத்தது அந்த மேலே அந்த கந்தி கட்டுறதை பற்றி சொல்லுங்கள். அதெல்லாம் இங்கேயே நாங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோமா. பாலிஷ் பண்ணி நாங்களே கம்பியெல்லாம் போட்டு கட்டி வாய்ச்சி காமிச்சு அதை ரெக்கார்டிங் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சு பிடிச்சிருக்கான்னு கேட்டு அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு தான் நாங்கள் பார்சல் பண்ணி அனுப்புவோம் இங்கேருந்து வெளிநாட்டுக்கெல்லாம். எப்போ ஒரு பொட்டு இருக்கு பாருங்க, இந்த பொட்டு இதில் பொட்டியில் போட்டு ஃப்ளைட்டில் போகும். இந்த மாதிரி ஆமாம், பெட்டியில் போட்டு பேக்கிங் பண்ணி இந்த வீணையை பொட்டியில் போட்டு பேக்கிங் பண்ணி அப்புறம் வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். இந்த பொட்டியில் இந்த பொட்டி தான் வெளிநாட்டுக்கு போகிற பொட்டி. சரிங்க. அது மாதிரி தான் அனுப்புவாங்க. ஓகே. அவங்க எப்படி விரும்பி கேட்குறாங்களோ அதே மாதிரி செஞ்சு லைஃப் வந்து இது நல்லா இருக்கும். நம்ம வந்து வச்சுக்கிறத பொறுத்து இருக்கு. வீணை வந்து உடையிறது அதெல்லாம் ஒன்றும் அவங்க வச்சுக்கிறது எப்படி வச்சுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இருக்கும். வருஷ கணக்கில் இருக்குது. 150 வருஷத்துக்கு உள்ள வீணெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. பழைய வீணெல்லாம் இருக்கு. 150 வருஷத்துக்கு முந்தி செஞ்ச வீணெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். கிரேட். அப்பா அதெல்லாம் அவங்க பத்திரமா வச்சுக்கிறத பொறுத்து இருக்கு. அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி பத்திரமா. பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? பூச்சி அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுமா. வெள்ளை இல்லாமல் இருந்தால் பூச்சி அடிக்காது. வெள்ளை நாங்கள் சேர்க்க மாட்டோம். மரத்தில் அவுட்டரில் வந்து வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளை இருந்துச்சுனாக்கா அதை நாங்கள் சேர்க்க மாட்டோம். அந்த வெள்ளையை எடுத்து வச்சுட்டு வயரமாக உள்ளது நல்ல மரமாக பார்த்தா செய்வோம். ஏன்னா நாங்கள் காசு வாங்குறோம்ல, அவங்கள்ட்ட கொடுத்து விட்டு அங்கே போய் பூச்சி அடிச்சுன்னா எந்த பேர் கெட்டு போதும் எங்களுக்கு வியாபாரம் நடக்காது. அதனால் தரமாக உள்ளதாக பார்த்து தான் விளைஞ்சி நாங்கள் கொடுப்போம்.
எல்லாத்தையும் வேலை செஞ்சு கொடுத்துட மாட்டோம், காசுக்காக இருந்தாங்க அப்படின்னு செஞ்சு கொடுத்துட மாட்டோம். எங்களுக்கு பிடிக்கலன்னா அதை தூக்கி அடுப்பில் எடுத்து போட்டுருவோம். சரிங்க. எங்களுக்கு இந்த மரம் பிடிக்கலன்னு வச்சுருக்கேன், அது அடுப்புக்கு தான் போவோம். நல்ல மரமாக பார்த்து தரமாக உள்ள மரமாக பார்த்து எடுத்து தான் குவாலிட்டி தான் மெயின். அதான் நீங்கள் குவாலிட்டியாக இருக்கணும்ல. குவாலிட்டியாக இருந்தாங்கன்னா நம்ம வெளிநாட்டில் அவங்க வந்து இங்கே வந்து பார்க்குறாங்களா, இவ்வளவு தூரம் வந்து வாங்குறாங்கன்னா அந்த பார்க்குறாங்களா? அவங்க பார்க்க மாட்டோம். நாங்கள் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறோம் பாருங்க, அதை தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த வீணை இருக்குது, இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டுருவோம். அங்கே பார்ப்பாங்க. பார்த்தது பிற்பாடு அவங்கள ஒரு 10 பேர் 4 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரி இது குவாலிட்டியாக இருக்குது, இதை வாங்கலாம் அப்படின்ட்டு. அவங்க அங்கே ஃபோட்டோ அங்கே இருந்து ஃபோட்டோ அனுப்புவாங்க எங்களுக்கு. வெளிநாட்டிலேருந்து ஃபோட்டோ இது மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு அனுப்புவாங்க. அதே மாதிரி செஞ்சு அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் அவங்களுக்கு. அனுப்புங்க நல்லா இருக்குது எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொன்னால் அது பிற்பாடு தான். சரி. அது இது இல்லைன்னா மெயின்டைன் வேலை செஞ்சு அனுப்புவோம். வீணை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி வச்சுக்கிறது, எப்படி வச்சுக்கணும், வச்சுக்கிட்டா அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். life- யூஸ் பண்ணுறவங்களுக்கே தெரியும் எப்படி வச்சுக்கணும் என்னங்கிறதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். தனியாக பாக்ஸு நீங்கள் எதுவும் பாக்ஸெல்லாம் ஒன்றும் செய்யறதில்ல. பாக்ஸ் கொடுத்ததுனால பாக்ஸில் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வெளியில் எடுத்து வாட்சி பார்த்துட்டு அதுக்கு ஸ்டாண்டெல்லாம் இருக்குது. இந்த ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். இல்லை சும்மா ஒரு கீழே தரையில் ஒரு பாயை போட்டு அது மேலே வீணை வச்சுட்டு அது மேலே ஒரு இது கம்பல் மாதிரி உள்ளவங்க போட்டு வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவங்க இது அவங்க சௌகரியம் வச்சுக்கிறது. நாங்கள் கொடுக்கறதோடு செட்டாக எந்த வேலை அவங்க எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டு அவங்க பாதுகாத்துக்கணும். அவங்க பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நாள் வந்து அப்படியே இருக்கும். இதெல்லாம் ஒரு 5 வருஷம் 4 வருஷம் போயிடுச்சுனாக்கா இதனுடைய ரசசத்தெல்லாம் போயிடும் மரத்தில். அப்புறம் நம்ம மண்பானை இருக்குது பார்த்திங்களா, ஓடு மண்பானை ஓடு அது மாதிரி ஆகிடும். அதுக்கு பிற்பாடு சவுண்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வாசிக்க நல்லா இருக்கும். நாளாவும் நல்லா இருக்கும். வருஷம் கூட போகவும் நல்லா இருந்துகிட்டே இருக்கும். அதை பற்றி அவங்க பழைய வீணானா ஒருத்தர் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க வாய்ச்சி அதனுடைய ரசிப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டாங்கன்னா அதுக்கு பிற்பாடு அவங்க அதே தான் யூஸ் பண்ணணும்னா அதை கொடுக்க மாட்டேன், இதுதான் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னெல்லாம் வச்சுட்டு வாசிக்கிறவங்களாம் இருக்காங்க. சரி. இது இப்போ ஒன்லி பலா மரத்தில் தான் பண்ணுறீங்க, வேறு எந்த மரமும் வேறு எந்த மரமும் குறையவே மாட்டோம். ஏன்னா நாங்கள் அது பண்ணுறதுக்கான என்ன இது எதுக்குனால அது என்ன ஸ்பெஷல் இது? அது இப்போ இல்லை. இங்கே ராஜா நாய்க்கர் ராஜான்னு இருந்தார். இல்லை அது அந்த என்ன சொல்கிறேன்னா கேளுங்க. நாய்க்கர்னு ஒரு ராஜா இருந்தார், செப்ப நாய்க்கர்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் காலத்திலேயே மரத்தெல்லாம் செலக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இது எந்த மரத்தில் நாரம் வருது அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த பராமரத்தில் தான் நாரம் வருது. இந்த மட்டும் கிடையாது, வீணை, மிருதங்கம், கவுடு, கெஞ்சிரா, டோலக்கு இந்த மாதிரி ஐட்டம் பூராவும் பலாமரம் தான். வேறு மரத்தில் செய்யவே மாட்டாங்க. வேறு மரத்துலலாம் செய்ய மாட்டாங்க. இந்த பலாமரத்தில் தான் செஞ்சால் தான் அதுக்கு நாதம் கிடைக்கும். வேறு மரத்தில் செஞ்சால் நாதம் கிடைக்கும். ஆனால் இதில் கிடைக்கிற நாதம் கிடைக்காது. சவுண்டு வரும். துந்தனா ஒன்று இப்படி டொயின் இருக்கிறனால அதுலேயும் சத்தம் தான் ஒரு கம்பியை போட்டாக்கா அது வேற, இது வேறு. இது வைப்ரேஷன் வேறு, அது வைப்ரேஷன் வேறு. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்குது. சரி. நம்ம இங்கே தஞ்சாவூரில் தான் இது பண்ணுறது வீணையா? இல்லை மைசூரில் செய்கிறாங்க, ஆந்திராவில் செய்கிறாங்க, எல்லா ஊர்லையும் செய்கிறாங்க. தஞ்சாவூர் தான் மெயின். வீணைக்கு மெயின் வந்து தஞ்சாவூர் தான். ஆமாம். காரணம் என்னன்னா பாரம்பரியமாக அங்கே ராஜா காலத்துலேருந்து சிங்கத்துலேருந்து இங்கே தான் வீணைக்கு நல்ல பேர். ரெண்டாவது வந்து இந்த மரம் அவங்க செய்ய முடியாது, அவங்கள்ட்ட கிடைக்காது. இந்த மரம் இங்கே தான் கிடைக்கும். பலா மரம் இருக்கேன் பாக்கி ஆந்திராவில் மைசூர்லாம் கிடைச்சாலும் இதனுடைய சவுண்டு வேறு, அதனுடைய சவுண்டு அடுத்து இந்த நாள் நம்ம பண்ணுறது வந்து பலா மரத்தில் தான் நம்மளோட இது தஞ்சாவூர் பலாமரம். பலாமரத்தை தவிர வேறு மரம் நல்லா இருக்கு. யூஸ் பண்ணவே மாட்டோம் நாங்கள். இதெல்லாம் 40 வருஷம் 45 வருஷத்துக்கு கூட உள்ள மரங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம். 20 வருஷத்தில் உள்ள மரம்லாம் வெட்டி செய்ய முடியாது. ஏன்னா அது வெள்ளையெல்லாம் இருக்கும், வைரம் ஜாஸ்தி. 40-45 வருஷம்னா கொஞ்சம் வைரம் பாஞ்சு நல்லா வைரம் பாஞ்சு இருக்கும். அது பெருத்தும் இருக்கும். அதே மாதிரி பெருத்து இந்த மரத்தை வச்சு வாங்கி தான் நம்ம செய்ய முடியும். அதுதான் என்னுடைய இது. சொல்லுங்களா? வேறு ஓகே, தேங்க்யூ.
இந்த கலைக்கூடத்தில் நம்மளுக்கு வீடியோ எடுக்க அமைத்த திரு சின்னப்பா அவர்களுக்கும் இந்த தள்ளாத வயதிலையும் அயராது உழைச்சி நம்மளுக்கு அழகாக விளக்கி கூறிய அந்த பெரியவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கலைப்பணி எல்லாரையும் போய் சேரணுன்னா நிறையா ஷேர் பண்ணுங்கள். அதே சமயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.